மெய்தான் அரும்பி விதி விதித்து கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி கருத்திருமிடத்து கண்மணிகே காவிய பொன்மணியே அருமையான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அதி அற்புதமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தையை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், வரக்கூடிய விருந்தினர்களை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் வரைமுறைகள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு கரும்பு எடுத்துக்கொண்டோமானால் அந்த கரும்பிற்கு 3 வித சுவை கொடுத்திருக்கிறான். முதலுக்கடி கசப்பு, நடுக்கடி இனிப்பு, கடைசிக்கடி உப்பு. முதலுக்கடி கசப்பு என்று சொன்னால் அந்த கொளுத்தடைப்பதை கடித்து சாப்பிட்டால் அது கசப்பு தம்பதாக இருக்கும். நடுவில் உள்ள பகுதியை கடித்து சாப்பிட்டால் அது இனிப்பு சுவதாக இருக்கும். கடைசியில் உள்ள தூர்ப்பாகத்தை கடித்து சாப்பிட்டால் அது உப்பு சுவதாக இருக்கும். இப்படி ஒரு கரும்பிற்கே 3 வித சுவை கொடுத்திருக்கும் பொழுது என்னை வணங்கி வரவேற்றிருக்கின்றாய். என்னை வணங்கி வரவேற்ற உன்னை வாழ்த்துவதன் கடமை அல்லவா? ஆகையால் பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணில் மணியே, என் உயிரே உயிரில் ஒளி நீயே. பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. பூங்காற்றிலே சிறு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே. பூங்காட்டிலே ஒரு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே. பூங்கிலே வரும் சங்கீதம் போல் நீ சிரிப்பது காவியமே. அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் கோர்த்து நான் காணுவேன். வா மகளே உன்னை வாழ்த்துகின்றேன், இனி என்னாலும் நீ வாழணும். பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. அம்மாவென்று வரும் கன்று குட்டி அது தாய்மையை கொண்டாடுது. அம்மாவென்று வரும் கண்டு குட்டி வரும் தாய்மையை கொண்டாடுது. குக்குவென்று வரும் சின்ன கோயில் தன் குழந்தைக்கு சோறூட்டுது. நெஞ்சோடு பாசம் மாறாகும் போது அன்போடு நேசம் நூறாகுமே. நீ வா மகளே என்னை பார் மகளே என் உயிரின் ஒளி நீயே. பூ போலே உன் புன்னகையில் உள் உலகினை கண்டேனம்மா. வெள்ளை கிளை கொடுத்து வெள்ளைப்படி கொண்டு வெள்ளை தாமரக வீற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்ன பெருமைக்குரியவளாம். கலைமகளின் அருளால் கவிபாடும் வெள்ளமை பொருந்திய பெண்மகளே, என் நாயனத்தின் நன்மகளே, நீ வாழ்க, என் குளம் வாழ்க, குமரக்கடவுள் திருவருளால் நீ சிறப்புடன் வாழ்க மகளே. அம்மா உம்மிடம் சில விவரங்கள் கட்டி தந்து கொள்ளலாம் நினைக்கிறேன், கேட்கலாமா? கிரேதா திரேதா துமபரா கல்யாணம் சொல்லக்கூடிய 4 சுட்டி வரக்கூடியவர் தாங்கள். அப்படி இருக்கின்ற வேளையிலே ஏடறியேன் எழுத்திற்கு பணத்தில் சில பல கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தாங்கள் நிற்கிறீர்கள். தாராளமாக கேளுங்கள். ஏராளமான பதில்களை தருகிறேன் போது கூட கற்றது கைமளவு கல்லாதது உலகளவு உற்ற கலைமணிந்து கற்று ஓதுகிறாள் தங்களுடைய தாய் கலைவாணி சரஸ்வதி. அந்த அம்மாவே இன்னும் அயக்கதனோடு மடியில் அமர்ந்து கொண்டு உலக கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற வேளையிலே நானோ சிறியவள், என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுன்னு நினைக்கிறீங்க சுவாமி. கேளுங்க, தெரிந்தவற்றை கூறுகின்றேன், தெரியாதவற்றை தங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கின்றேன் சுவாமி. அக்னி புராணம், கந்த புராணம், கருட புராணம், கூர்ம புராணம், சிவபுராணம், நாரத புராணம், பத்ம புராணம், பௌசிக் புராணம், பாக புராணம், பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பரம விவரத புராணம், மட்ச புராணம், மார்க்கண்ட புராணம், வராக புராணம், வாமன புராணம், விஷ்ணு புராணம், லிங்க புராணம் என்று சொல்லக்கூடிய 18 வகை புராணங்களை அறிந்தவனும் ரிக், யஜூர், சாமம், அதர்வன் சொல்லக்கூடிய 4 வகை வேதங்களை தெரிந்தவனும் ராமாயணம், மகாபாரதம் என்று கூறக்கூடிய இதிகாசங்களை புரிந்தவனும் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மை எழுத்துக்கள் 216 ஆக தமிழ் எழுத்துக்கள் 47 கற்றோர்ந்து அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாச்சத்துக்களை அறிந்தவனும் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என்று சொல்லக்கூடிய முக்காலங்களில் ஒன்றுமாக நான் உம்மிடம் வினாத்தோடத்தை விட எதிர்பார்க்கிறேன் என்றால் அது உமக்கு வியப்பாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நான் கேள்விகளை கேட்க வேண்டும், அதற்கு தகுந்த பதிலை நீ உரைக்க வேண்டும், அதை கட்டி என் மனம் ஆழ்வர வேண்டும். இதோ நீ கூறக்கூடிய பதிலுக்குரிய முதல் கேள்வி.
வெளி கற்கண்டு மொழி மாதே வண்டு வெளி கற்கண்டு மொழி மாதே வண்டு வெளி கற்கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடெது சொல் கோதே ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி நடுமலை நாடு என்ப பூமி மேற்கு பமலமலை வேங்கட நேர்வடைக்காம் ஆர்க்கு மபரி அணிகளுக்காம் பார்க்குள் தெற்கு புனகங்கள் நிறுவதின் காதலன் தொண்டை நாடம் நாட்டு என்னும் பெருமைக்குரிய நாட்டில் பிறந்த உண்மைகளே வில்லில் விடுபட்டு விரையும் கலை போல சொல்லில் சுவை கூட்டி சுருக்காக சுந்தர தமிழிலே பதிலுரைத்த செந்தமிழ் பெண்ணே அழகு அறிவு அமைதி இம்மூன்று ஒருங்கி அமைப்பெற்ற அரணங்கே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை இடங்களிலே 12 ஆண்டுக்கு ஒருமுறை பக்கம் என்று சொல்வார்கள் அதிசயமாக குறிஞ்சி விளர் அப்பேற்பட்ட குறிஞ்சி விளர் பூத்த குழுங்கும் குமரக்கடவுள் குடிகொண்ட தொண்டை நாடு நல்லது இன்னும் உம்மிடம் என்று கேட்கலாமா கேளுங்கள் சுவாமி. தந்தையின் பெயர் தந்தையின் பேர் வேடுவ நம்பி தாயின் பெயர் தாயின் பேர் நங்கை மோகினி உம்முடைய பெயர் எனது பேர் வள்ளி உடன் பிறந்தார் பிறந்தவர் யாரும் கிடையாது பிறவாத ஒரு 7 பேர் உண்டு இங்கே எதற்காக வந்திருக்கின்றீர் காவலுக்காக வந்திருக்கிறேன் என்ன காவல் திணைக்காவல் என்ன திணை செந்தினை கருந்தினை செந்தனை யாருக்கு கரந்தனை யாருக்கு செந்தினை என் செய்வன் வடிவனுக்கும் கருந்தினை எங்களுக்குமாக காவலுக்கு வந்து காவலை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க காவலை பரன் மீது ஏறி நின்று பறவைகளை கவனிலே தேனும் தினை மாவு செய்த உருண்டைகளை வைத்து ஜீவகாருண்ய முறையில் இங்கே பறவைகளுக்கு உணவு கொடுக்கும் விதமாக ஓட்டி கொண்டிருக்கிறேன் சுவாமி. ஏன் அப்படி ஓட்டி கொண்டிருக்கீங்க நாளறி உள்ள பறவை தானே ஆமா சாப்பிட்டு போட்டுமே அதனால தான் பாருங்க தேனும் தினை மாவு செய்த உருண்டைகளை கவனிலே வைத்து உணவு கொடுக்கும் விதமாக காவலை காத்து கொண்டிருக்கிறேன். சரி உணவு கொடுக்குறேன் அப்புறம் அதுக்கு போய் காவல் சுவாமி அது தேவையில்லையே அறுக்கிறனைக்கு வந்து அறுத்துட்டு போயிடலாமே இதுக்கு போய் காவல் காக்கலாமா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. 2 விதமான உண்டு. ஒன்று எச்சில் என்பது ஒன்று உண்டு, ஒன்று எச்சம் என்பது ஒன்று உண்டு. எச்சில் வைத்து உண்ணக்கூடியதுல இன்னைக்கு தெய்வத்திற்கு படைக்கக்கூடிய எத்தனையோ விதமான விஷயங்களை எச்சில் இல்லாது ஏன்னா இறைவனுக்கு பாலாபிஷேகம் பண்றாங்க முத கண்டு எச்சிற்படுத்து அதன் பிறகு அபிஷேகத்துக்கு பிறகு இறைவன் ஏற்றுக்கொள்ளும். அதே போல தேனாபிஷேகம் பண்றாங்க தேனை முத தேனீக்கெல்லாம் சாப்பிட்டு எச்சிற்படுத்து அதன் பிறகு அபிஷேகத்துக்கு பிறகு இறைவன் ஏற்றுக்கொள்ளும். அதே போல பட்டாடைகளை உடுத்துகின்ற பொழுது அது பட்டுப்பூச்சியோட எச்சில் இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்கிறார். இப்ப தின்னப்பன் அப்படிங்கிற ஒரு வேடுவன் காட்டுக்கு வேட்டைக்கு போனா தான் கொண்டு வரக்கூடிய மாமிசங்கள் இது நல்லா இருக்கா சிறப்பா இருக்கா ருசியா இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு அதன் பிறகு இறைவனுக்கு படைத்தான் இறைவன் ஏற்றுக்கொண்டான். அதனாலதான் 63 நாயன்மார்கள்ல கண்ணப்ப நாயனார் அப்படி தான். ஏன்னா எச்சில் என்பது வாய் வைத்து உண்ணக்கூடியது, எச்சம் என சொல்லக்கூடியது மலம் ஜலம் கழிக்கக்கூடியது. அதனால எம்பெருமான் முருகனுக்கு படைக்கக்கூடிய இந்த திணைக்கதிரிலே எந்த விதமான பறவைகளும் எச்சம் விட்டு விடக்கூடாது என்பதற்காக பறவைகளுக்கு உணவு கொடுத்து இவ்விடம் வரும்படியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா எச்சத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இறைவன், அதான் உண்மையான விஷயம். ஆனா கோமாதா என்று சொல்லக்கூடியது பசுவாகப்பட்டது. ஆமா, அந்த பசுவுடைய சாணம் ஒரு எச்சம் தான். அந்த சாணத்தை எடுத்து எருவாக்கி அதை எரித்து திருநீராக இடுகின்றார்கள். இறைவனுக்கு விபூதி அபிஷேகம் செய்கிறார்கள், இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். அதே மாட்டுடைய நீரை எடுத்து வீட்டுக்கெல்லாம் தீர்த்தமாக பிடித்து கோமியத்தை தெளிக்கின்றார்கள், இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். இப்படி மனம் கொண்டதான் மாளிகை. இப்ப மாடு சாணம் போட்டு போயிருக்கும், அதுல பாருங்க பூச்சி இருக்கும், புழு இருக்கும், வண்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அதே ஒரு பிள்ளையார் அப்படின்னு பிடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னா அதுல பூச்சியும் வராது புழுவும் வராது, பல ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே இருக்கும். இறைவன் எச்சலாக்கி அதாவது எச்சத்தையும் ஏற்றுக்கொள்ள புணுகு பூனை அப்படிங்கிற ஒரு பூனை இருக்கு, அதிலிருந்து வரக்கூடிய எச்சத்தை எடுத்து தான் வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறாங்க, அதை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். இப்போ அதிகாலையில் எந்திரிச்சு பெண்கள் சாணம் தெளிச்சு அரிசி மாவால கோலம் போடணும் அப்படின்வாங்க. அதிகாலையில் சாணம் தெளிச்சு அரிசி மாவால கோலம் போடணும். ஏன் அரிசி மாவுல போடணும், என்ன காரணம் அப்படின்னு எண்ணி பார்க்கும் பொழுது இப்போ அரிசி மாவில் போட்டிருக்காங்கன்னா அந்த வாசற்படியில் வரக்கூடிய எறும்புகள் அந்த மாவை சாப்பிட்டு இன்று எமக்கு உணவளித்த இந்த குடும்பம் பரம்பரை பரம்பரையாக நெடுவழி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எறும்புகள் வாழ்த்து விட்டு செல்லுமா. இதில் பாருங்க, இன்னைக்கு எவ்வளவோ காசு பணங்களை செலவழித்து அன்னதானம் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் எந்தவித பணமும் செலவு செய்யாமல் அன்னதானம் பண்ணக்கூடிய ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு எறும்பு அந்த அரிசி மாவை சாப்பிட்டு போகுது அப்படின்னா 100 பேருக்கு அன்னதானம் பண்ணிய புண்ணியம் கிடைக்குமா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவை ஒரு எறும்பு மட்டுமா சாப்பிடும்? கிடையாது, 1000 எறும்புகள் சாப்பிடும். அப்போ 1000 எறும்புகள் சாப்பிடும் அப்படின்னா பல 100,000 பேருக்கு அன்னதானம் பண்ணிய புண்ணியம் கிடைக்கும். இப்போ அதிகாலையில் எந்திரிச்சு சாணம் தெளிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏன் அப்படி தெளிக்கணும், இரவு நேரங்களில் வாசலில் விஷப்பூச்சிகள் போயிருக்கும், பாம்பு பூரா தேடு இப்படி போயிருக்கும். அந்த வீட்டில் சிறு குழந்தைகள் இருக்கு, பிஞ்சு பாதங்கள்.
அதே மாதிரி வயதான முதியவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அப்போ அதில் நடந்து போகிறாங்க அப்படின்னா அந்த விஷம் அங்கே இருந்தால் அவர்களுக்கு பரவக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால தான் சாணம் தெளிச்சிட்டாங்க, அதிகாலையில் சாணம் தெளிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சூரியனுடைய கதிர்கள் பட்ட உடனே அங்கு விஷமே இருந்தாலும் அது முறிந்து விடும். அதுக்கு தான் அதே மாதிரி இப்போ சாணம் தெளித்து கோலம் போட்டு இந்த பூசணி பூ ஒன்று வைப்பாங்க, சாணத்தை வச்சு அது மேலே பூசணி பூன்னு அப்படி ஒன்று வைப்பாங்க. ஏன் அந்த பூசணி பூ வைக்கிறாங்க? ஒரு சில வீட்டுகளை வைப்பாங்க, என்ன காரணம் அப்படி எண்ணி பார்த்தால் அவர்கள் வீட்டில் வயதுக்கு வந்த பெண் யாராவது ஆமாம், பெண் ஏதாவது சூட்சமமாக சொல்லக்கூடிய அவர்களுக்கு தகுந்த மணவாளன் எங்காவது இருந்தால் சொல்லுங்க. இந்த வீட்டில் ருதுவாகி ஒரு பெண் இருக்கின்றால் அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்க. வீட்டில் ஒரு ஆண்மகனாக இருந்தார் என்று சொன்னால் அங்கே அந்த வீட்டில் ஆகக்கூடியது வைப்பார்கள். அப்படி சொல்லாம முன்காலத்தில் சூசகமாக சொல்லி வைத்த விஷயங்கள் பல உண்டு. இப்ப அந்த விஷயம்லாம் இருக்கட்டும்ங்க. சரி, இப்ப நான் என்ன கேட்க வர்றேன் அப்படின்னா, என்ன கேட்க வரீங்க? இப்ப நான் வந்த உடனே ஒரு வரவேற்பு கொடுத்தேன், அருமையான வரவேற்பு. சரி, அதுல ஒரு அருமையான பாடல் பாடினீங்க. கல்லான பெண் கூட உள்ளாலே பெண்ணாகி எழுந்தாலே மண் மேலே ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா. அற்புதமான பாடல், பாராட்டக்கூடிய விஷயம். இந்த பாட்டில் சொன்னீங்க இல்லையா, கல்லான பெண் கூட பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே அப்படின்னு ஒரு வரி வந்து சொன்னீங்க இல்லையா. அந்த கல்லாகி போன பெண் யாரு, என்ன காரணத்தால திரும்ப மீண்டும் பெண்ணாக வந்தா, அதற்கான காரணம் என்ன, இந்த பாடலுடைய வரிகளுக்கான அர்த்தம் என்ன என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாட்டில் இந்த ஒரு வரிக்கு மட்டும் அர்த்தம் என்பது கிடையாது. அந்த பாட்டில் முழுவதுமாகவே ஸ்ரீராமனுடைய அத்தனை நீலைகளையும் அதில் எழுதி வைக்கப்பட்டு உள்ளது என்பதை நாம் கண்டிப்பான முறையில் நான் அத்தனையும் கேட்கல. சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன், நீங்க எனக்கு சட்டம் போடாதீங்க. அப்படித்தான் சட்டம் போடுவேன். தெரிஞ்சா தெரியுமா தெரியாதா? நான் உங்களுக்கு இன்ன வரைக்கும் நாரதுங்கிற தன்மை மாறாது, உங்களுக்கு நான் பதிலளித்து கொண்டுதான். நான் ஒன்னும் தவறா கேட்கல, நீங்க சாப்பிட்டா சாப்பிட்டேன்னு சொல்லி சாப்பிடனா சாப்பிட கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் சொல்றது எத்தனையோ விதமான விஷயங்கள்லாம் உண்டுன்னு. நான் அத்தனை விஷயங்களையும் கேட்கல. இருங்க, இப்ப நம்ம பேசுறது யாருக்காக பேசிட்டு, நான் என்ன விஷயம் கேட்கணும் அதை மட்டும் பேசுறது யாருக்காக பேசிட்டு இருக்கோம்? யாருக்காக பேசுறோம்? நம்ம ரெண்டு பேருக்காக பேசிட்டு இருக்கோமா, இல்ல இங்க இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசிட்டு இருக்கிறோம்? தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஒன்றை மட்டும் இல்லாது இதில் நிறைய விஷயங்கள் உண்டு. இது ஒரு கேள்விக்கு மட்டும் கிடையாது. இந்த பாட்டை ஸ்ரீராமனுடைய எல்லா விதமான லீலைகளையும் குறித்தே எழுதி வைக்கப்பட்டது. சொல்லுங்க அப்படின்னா நான் அது பொதுவாகத்தான் சொல்ல வந்தேனே தவிர நீங்க இடையில நிப்பாட்டி நீங்க என்ன என்னை வந்து அவ்வளவு சொல்லுங்க. நான் நாரதங்கிற தன்மை என்னைக்குமே மாற மாட்டேன். அதே மாதிரி வள்ளிங்கிற தன்மை நீங்க என்னைக்கு மாறாதீங்க. நான் உங்களை ஒண்ணு எதுவும் தவறா சொல்லலையே. அப்ப நீங்க நான் ஒரு விஷயம் பேசிட்டு தடுத்து நிப்பாட்டாதீங்க. இருங்க, இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ வா போன்னு கூட பேசல, நீங்க வாங்கறதா பேசிட்டு இருக்கேன். முதல்ல சபையிருந்து பேச சமயமிருந்து பேசுற சமயம் அதுவும் பேசாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப நான் ஒரு விஷயத்தை பதிவுபடுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க இடையில குறுக்க நிப்பாட்டிட்டு நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்ல அப்படின்னா கேட்க அதை மட்டும் சொல்லுங்க. அப்படி சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே. சட்டமா? சட்டம் தான் அப்படிதான் சொல்லணுங்கிற சட்டமா? தான் சொல்லணும். அப்படி கிடையாது. இப்ப நீங்க நான் ஒரு தெரியுமா தெரியாதா, நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நீங்க கேளுங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இருங்க சாமி. நான் ஒரு விஷயத்தை பதிவுபடுத்துகின்ற பொழுது நீங்க நிறைய விஷயத்தை குறித்து சொல்லிக்கிட்டு வந்தீங்க, இருக்கா இல்லையா? நீங்களும் நான் ஜீவகாருண்ய முறையில நான் வந்து பறவைகளை விரட்டுகிறேன்னு சொல்லும் பொழுது நீங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்களை கருத்துக்களை எத்தனை முன்ன எடுத்து வச்சீங்க. சரி, பொதுவான கருத்து இருங்க. நான் குறுக்க நிப்பாட்டி உங்களை ஏன் சொன்னீங்க ஏன் சொன்னீங்கன்னு கேட்டேனா? இல்ல இல்ல, கோவப்படாதீங்க சாமி, வாங்க நம்ம என்ன சண்டையா போட வந்திருக்கிறோம். எனக்கு உங்களுக்கு என்ன வாக்கியா தகராறா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதில் எனக்கு சண்டைனா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் வேறு. அதாவது காரணம் என்னவென்று சொன்னால், கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி வந்தாலே மண்மேலே. நான் ஒரு பாட்டு பாடினேங்கிறனால இந்த பாட்டிலேருந்து நீங்கள் இது தெரியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, எனக்கு தெரியும். அப்போ எனக்கு தெரியுமாங்கிறதுக்காக கேட்குறீங்க. பாடுறது நீங்கள் தானே? சரி, நீங்களே என்னை ஒரு வாழ்த்து பாடினீங்க. ஆமாம், என்ன பாடினீங்க? பூ போலே உன் புன்னகையில் பாடினேன். சரி, பூ போல என் புன்னகை இருக்கட்டும். பூ போலே உன் புன்னகையிலே இந்த பூ உலகினை கண்டேன் அம்மா. ஆமா, அப்படிங்கறது நீங்க என்ன பார்த்து பாடுனீங்க. ஆனா இதையே ஒருவருடைய புன்னகையில உலகத்தை கண்டது யார், அது யாருடைய புன்னகையில அப்படின்னு நான் உங்களை நீங்க பாடின பாட்டுல இருந்து நான் கேள்வி கேட்கிறேன். எனக்கு நீங்க அந்த பாட்டுக்கான அர்த்தத்தை நீங்க சொல்லுங்க. சரி, நான் சொல்றேன். சொல்றீங்களா? சரி, அப்ப இதுக்கு விளக்கத்தை நான் சொல்றேன். யாரு முதல் பதில் சொல்றது? இல்ல நானே சொல்றேன். ஏன்னா முதல்ல கேள்வி கேட்ட நீங்க தான். சரி, அதனால முதல்ல கேள்வியை நானே சொல்றேன். இப்ப கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி வந்தாலே மண்மேலே, இது யாருக்கு கொடுக்கப்பட்ட சாபமாக கூடியது? கௌதமா முனிவருடைய மனைவியாக கூடிய அகலிய தேவிக்கு கொடுக்கப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே பார்க்கடலை கடைகின்ற பொழுது அந்த கடலில் எதெல்லாம் முதலாவதாக வருகிறதோ அது எல்லாமே இந்திரனுக்கு சொந்தம்.
இந்திரன் கடலில் வரக்கூடிய எல்லா விதமான வஸ்துக்களையும் அவன் தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறான். அப்பொழுது மீண்டும் அந்த பார்க்கடலை கடைகின்ற பொழுது அழகான தேவதையாக ஒரு பெண்ணாக கூடியவர் மேலே விழுகின்ற பொழுது அப்போ தான் பார்த்தார் கௌதம முனிவர், எல்லாத்தையும் இந்திரனே எடுத்துக்கிட்டு போகிறானே, இந்த பெண் அழகாக இருக்கிறாளே, நாம் இவளை திருமணம் செய்தால் என்ன, எனக்கு இந்த பெண் வேணும்னு சொல்லி கௌதம முனிவர் கேட்குறார். அப்போ இந்திரன் சும்மாவே பெண்ணாசை பிடிச்சவன், ஒரு பொண்ணை சாதாரணமாக விட்டு கொடுத்து விடுவானா, இருந்தாலும் கேட்பது முனிவர் ஆயிற்றே. அப்போ இந்த முனிவருக்கும் இந்திரனுக்கு ஒரு போட்டி வைக்கிறார்கள். இந்த போட்டி என்ன அப்படின்னா, எவர் ஒருவர் 2 தலையும் 4 காலும் ஒரு வாளும் உள்ள விலங்கினை எவர் ஒருவர் கண்டு வருகிறார்களோ அவங்களுக்கு தான் இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைப்போம். 4 தலை 2 அதாவது 4 காலு 2 தலை 1 வாள், இப்படி ஒரு விலங்கு எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி இதை பார்த்து வந்தால் இந்த பெண் என்று சொல்லிவிட்டார்கள் சொல்லி வேகமாக என்ன பண்ணுறான் இந்திரன், தன்னுடைய புஷ்ப விமானத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறான், தேட போயிட்டான். அப்போ தான் பாருங்க, என்னதான் இருந்தால் கௌதம முனிவர் யாரு, நாரதருக்கு அண்ணன் வேணும், கூப்பிடுறாரு, வா நீ அகலிய தேவியை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அருகிலே சென்றால் அங்கே ஒரு நிறைவாத கர்ப்பிணியாக ஒரு பசுவாக கூடியது இருக்கிறது, இன்னும் சிறிது நேரத்திலே கன்று இழக்கூடிய நேரமாகிவிட்டது, அதை பார்த்த விஷயத்தை இங்கே தெரிவித்தால் நிச்சயமாக அகலிய தேவியை நீ திருமணம் செய்து கொள்ள முடியும்னு சொல்ல கௌதம முனிவர் போறாரு. போகின்ற வேளையிலே அந்த பசுவாக கூடியது கன்றை ஈண்டெடுக்க தருவாயிலே அந்த பசுவனுடைய பின்புறமாக அந்த கன்றுக்குட்டியினுடைய தலை வருகிறது. கண்டேன் விலங்கினை என்று சொல்லி அங்கே முன்னமாக பார்த்த பசுவினுடைய அந்த தலையும் பசு ஈண்டெடுக்கக்கூடிய கன்றுக்குட்டியினுடைய தலையும் 2 தலையும் 4 காலையும் 1 வாளையும் பார்த்தேன்னு போய் சொல்ல அகலிய தேவியாகக்கூடியவளை திருமணம் முடித்தார். யாரு, கௌதம முனிவர். கல்யாணம் பண்ணியாச்சு. இந்திரன் விடுவானா, எப்படியாவது அந்த பொம்பளை நான் அடைஞ்சே ஆகணும், எப்படியாவது அந்த பெண்ணை நான் அடைஞ்சே ஆக வேண்டும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஆசை. கௌதம முனிவர் அல்லவா அகலிய தேவியை திருமணம் முடித்து கொண்டார். எப்படியாவது ஒரு தடவையாவது அவளோடு கூட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணுகிறான், இந்திரனாக கூடியவன் கௌதம முனிவருடைய ஆசிரமத்தை நோக்கி செல்லுகின்ற வேளையிலே அங்கே இரவு நேரமாக இருக்கிறது. இரவு நேரத்தில் போகிறான் அந்த ஆசிரமத்துக்கு. போனவன் என்ன பண்ணான், சேவலாக கூவி பொழுது விடுதல் என்று சொல்லி அங்கே கௌதம முனிவரை அங்கே உறக்கத்திலிருந்து எழுப்பி ஆற்றங்கரை நோக்கி செல்லும்படியாக தந்திரமாக ஒரு விஷயத்தை ஏற்பாடு செய்கிறான். யாரு, இந்திரன். சேவலாக கூண ஒன்று பாருங்க, இங்கே கௌதம முனிவராக கூடியவராக பொழுது புலர்ந்து விட்டது அப்படின்னு ஆற்றங்கரை நோக்கி போறாரு. அப்படி போய் ஆற்றங்கரை அருகிலே செல்லும் பொழுது தான் பார்க்குறாரு, ஆகா இன்னும் பொழுது புலரவில்லை. ஏன்னா ஆற்றங்கரையினுடைய சப்தம் ஆகக்கூடியது அங்கே சந்தேகப்பட்டது உறங்கிக் கொண்டிருக்கிறது. கல் எடுத்து போட்டு பார்த்தோம்னா பூக்களுடைய அந்த மலர்களாக கூடியது விரிகின்ற பொழுது ஒரு சப்தம் வரும். அந்த சப்தம் வர கிடையாது, அந்த மலர் வாசனை வர கிடையாது. அப்ப பொழுது புலரவில்லை, இது யாருடைய சூழ்ச்சியோ, சேவல் எதற்காக கூவியது என்று சொல்லி தன்னுடைய ஞான திருஷ்டியில பார்க்கின்ற வேளையில் அங்கே இந்திரனாக கூடிய என்ன பண்றான், அகலிய தேவனுடைய அருகிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார். பார்த்தாரு, நேரா தன்னுடைய ஆசிரமத்தை நோக்கி வராரு. யாரு, கௌதம முனிவர். வந்து பார்க்கிறாரு. அதற்குள்ளதாக இங்கே இந்திரனாக கூடியவனுக்கு கௌதம முனிவர் வருவரை அறிந்தவன் என்ன பண்ணுறான், அங்கே பூனையாக உருமாறி ஆசிரமத்தை விட்டு வெளியில் போகிறான். அப்படி போகின்ற பொழுது கௌதம முனிவர் பார்க்குறாரு, எப்படி என்னுடைய மனைவியின் அருகே வந்து உறங்கி கொண்டு பூனையாக செல்கிறாயோ, எந்த யோனிக்கு ஆசைப்பட்டு வந்தாயோ அந்த யோனி முழுவதுமாக உன்னுடைய உடம்பிலே பரவ கடவுதுன்னு சொல்லி சாபத்தை கொடுக்குறாரு. யோனி என்றால் ஒரு பெண்ணுடைய பெண்ணுறுப்பாக கூடியது. அப்போ பெண்ணுறுப்பு முழுவதுமாக அங்கே இந்திரனுடைய மீதாக அங்கே பரவியது. பார்த்தா வெக்கம் தாங்க முடியல. போய் எங்கே ஒளிந்து விடுகிறான், தாமருடைய தண்டிலே ஒளிந்து விடுகிறான். தாமருடைய தண்டிலே ஒளிந்து கொண்டவன் அந்த யோனியை யாருக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் மயிலுடைய தோகையிலே மாற்றி அமைக்கின்றான். யார், இந்திரனாக கூடியவன் தவமிருந்து. அதனால் இன்னைக்கும் மயிலுடைய தோகையிலே பார்த்தோம் என்றால் இந்த வடிவமாக கூடியது பெண்ணுடைய உறுப்பை போல காணப்படுகின்ற சொன்னால் அன்று கிடைத்த சாபத்தை மயிலுடைய தோகைக்கு கொடுத்தான். யார், இந்திரனாக கூடியவன். அப்பதான் கௌதம முனிவர் பார்க்கிறாரு, யார, தன்னுடைய மனைவியை போய் கேட்கிறாரு. சாதாரண பெண்ணாக இருந்தால் பரவாயில்லை, நீ ஒரு முனிவருடைய முக்காலம் அறிந்த முனிவருடைய மனைவியாக கூடியவள், ஒரு மூச்சு காற்றை வைத்தாலே இவன் தன் ஆடவனா இல்லை பிறவனான் என்று கூட அறியாது கல்லு போல் அவன் அருகில் உறங்கி கிடந்தாயே அகலியே, நீ கல்லா போன்னு சாபத்தை கொடுத்தார். பக்கத்தில் படுத்திருக்க புருஷன் தானே யாருன்னே தெரியாம கல்லு மாதிரி கிடந்தியே, நீ கல்லா போன்னு சாபத்தை கொடுத்தாரு. அப்பதான் அந்த சாபத்திற்கு விமோச்சனம் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், எப்பொழுது மகாவிஷ்ணு ராமவதாரம் எடுத்து வருகிறாரோ அப்பொழுது அவருடைய பாதம் படுகின்ற பொழுது மீண்டும் பெண்ணாக வருவாய் இந்த பூமியிலேன்னு சொல்லி அந்த சாபத்திற்கான வரத்தையும் கொடுத்தாரு. யாரு, கௌதம முனிவர். அதனாலதான் அங்க கல்லா போன அகலிய தேவி ராமருடைய பாதம் பட்ட பொழுது மீண்டும் பெண்ணாக எழுந்து வந்தாள் மண்மேலே. இந்த ஒற்றை இவ்வளவு பெரிய கதையத்தான் அங்கே கவிஞனாக கூடியவன் அழகாக ஓரிரு வரிகளிலே நமக்கு அழகாக வைத்திருந்தான். கல்லான பெண்குட உன்னாலே
பெண்ணாகி வந்தாலே மண்மேலே என சொல்லக்கூடியது அகலிய தேவினுடைய அந்த கதையை குறிக்கக்கூடிய அந்த விஷயத்தை அழகா எழுதி வச்சார். ஒத்துக்கிறீங்களா? உண்மை உண்மை. நன்றி 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 உங்களுக்கு நன்றி நன்றி. கைத்தட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. சரி, பறவைகளை எப்படி விரட்டுறீங்க? நான் கேட்டதுக்கு பதிலாக சொல்லுங்க. ஓ, நீங்க கேட்டது வேற இருக்கோ? என்ன கேட்டீங்க? நீங்க ஒரு பாட்டு பண்ணீங்கல்ல, நான் பாடின பாட்டை என்ன கேட்குறீங்க? நான் பாடின பாட்டில் தான் நீங்க என்ன பூ போலே உன் புன்னகையில் அன்று. இப்ப நீங்க சொன்னது ராமாவதாரம், இது கிருஷ்ணாவதாரத்தில் கோகுலத்திலே கண்ணனாகப்பட்டவன் விளையாடி கொண்டிருக்கிறான். அவன் பலவித சேட்டைகள் செய்யக்கூடியவன். சிறு குழந்தைகள் என்ன பண்ணுவான், உரியில் வெண்ணெய் இருக்கு, எட்டில் அப்படின்னா சின்ன குழந்தைகள் குனி வச்சு மேலே ஏறி அதை எடுத்து சாப்பிடுவான். இப்படி சேட்டைகள் பல செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்ணா, மண்ணள்ளி திங்க ஆரம்பிச்சிட்டான். இதை குழந்தைகள் போய் யசோதையிட்ட சொல்கிறாங்க. அப்போ அப்படிலாம் செய்ய மாட்டான் அப்படின்னு. ஏன்னா பெற்றதை வந்து அந்த நம்பிக்கையில் இருப்பாங்க இல்லையா, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்வார்கள். அப்போ அதை கண்டுக்கிறாமல் இருந்தா ஒரு நாள் சொன்னோன்னே மண் அள்ளி திங்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஒரு நாள் என்ன பண்ணா, கம்பு எடுத்துகிட்டு வந்தான். கம்பு எடுத்துகிட்டு வந்து கண்ணனை பார்த்து ஓங்கி அடிச்சு வாயை திறடா அப்படின்னா. கண்ணை அப்படி வாயை திறந்தான். அப்படி வாயை திறந்தனை பார்த்தா அகில உலகமும் அண்ட சராசரங்களும் அவருடைய புன்னகையான அந்த சிரிப்பு ஒளியிலே தெரிந்தது. எப்படி அப்படி அந்த சிரிக்கிற கண்ணை அப்படி வாயை திறடணும்னு சிரிச்சான். சிரிச்சோன்னு பாருங்க, அந்த சின்ன குழந்தையுடைய வாய்க்குள்ள அகில உலகமும் அண்ட சராசரங்களும் தெரிந்தது. இதுதான் அதற்கான காரணம். பூ போன்ற அந்த குழந்தை. ஏன்னா குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படின்வாங்க. அந்த வகையில் அந்த குழந்தை, ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்வாங்க. அந்த குழந்தையுடைய சிரிப்புல அந்த உலகத்தை கண்டவள் யசோதையாகப்பட்டவள். சிரித்தவன் யார் என்று சொன்னால் கண்ணனாகப்பட்டவன். இதான் அதற்குரிய காரணம். பறவைகளை உண்மையினா ஒத்துக்குங்க, இல்லைன்னா மறுத்து பேச. உண்மையிலே உண்மையிலே. ஏன்னா இந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட கேட்டதாலும் யாரும் சரியான விளக்கத்தை எனக்கு சொன்னது கிடையாது. தாங்கள் அற்புதமாக கிருஷ்ண பரமாத்மாவுடைய அந்த கதை, ஏன்னா இது ஈஸி, அதாவது சுலபமாக சொல்லிடுறேன். ஆமாம், ஆனால் அதையுமே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அந்த வகையில் மிக்க நன்றி நன்றி நன்றி. சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இருந்தாலும் பறவைகளை எப்படி விரட்டுறீங்க? பறவைகளை பறன் மீது ஏறி நின்று ஆளுலம்சோ ஆளுலம்சோ என்று சொல்லக்கூடிய சரவணபவோம் சரவணபவோம் என்று சொல்லக்கூடிய பிரணவப்புரன் மந்திரத்தின் வழியாக இங்கே நான் வந்து பறவைகளை ஓட்டி கொண்டிருக்கின்றேன். ஏன்னா ஒரு காலத்தில் வில்லால் அடித்தால் அர்ச்சனாகப்பட்டவன். எதற்காக? பாசுவத கணையை பெற வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக. பெரும்பால் அடித்தான் அரிமர்த்தன பாண்டியனாகப்பட்டவன். வெட்டுக்கு மண் சுமந்த சிவனுடைய அந்த கதையாக கூடியது. அதே மாதிரி செருப்பால் மதித்தான் தென்னப்பனாகப்பட்டவன். அவன் 63 நாயன்மார்களை கண்ணப்பன் நாயனாட்டு பார்த்தான். ஆனா சொல்லால் அடிச்சா நக்கிரனாகப்பட்டவன். நெற்றிக்கண் திறப்பதும் குற்றம் குற்றமே என்று சிவனுக்கே அங்கே குற்றத்தை உணர்த்தியவன் நக்கிரனாகப்பட்டவன். இப்படி வெள்ளால் அடிச்ச அர்ச்சனன் அழியல, புறம்பால் அடித்த அரிமர்த்தன பாண்டியன் அழியல, செருப்பால் மதிச்ச தென்னப்பன் அழியல. ஆனா சொல்லால் அடிச்ச பாருங்க நக்கிறேன், அவன் மட்டும் எரிஞ்சு சாம்பலானா. இருந்தாலும் 33 கோடி தேவர்கள் 41 ரிஷிகளும் என்ன பண்ணாங்க, தமிழ் புலவன் ஒருத்தன் வேண்டும் தமிழுக்கு அப்படி சொல்லி வேண்டிய வேண்டுகோளுக்கு இணங்க சிவனாகப்பட்டவர் மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்தார். அந்த நக்கிரனாகப்பட்டவன் உயிர்ப்பித்திருந்தவன் திருமுருகாற்றுப்படை ஏற்றுவதற்கான ஒரு காரணம் ஏற்பட்டது. வணங்கியது சிவனை, எழுதியது முருகப்பெருமானுக்கு திருமுருகாற்றுப்படை. என்ன காரணம் அப்படி எண்ணி பார்க்கும் பொழுது அவன் எப்படி சிவன் என்று வேற தெய்வத்தை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு நக்கிரனாகப்பட்டவன் சிவனை மட்டுமே வணங்கி கொண்டிருந்தான். எப்படி பெருங்கி முனிவராகப்பட்டவன் அன்று சிவனை மட்டுமே வணங்கிட்டு சக்தியை வணங்க மாட்டேன் அப்படி சொல்லி சிவனை மட்டுமே வணங்கி கொண்டிருந்தார். அப்ப அந்த அம்மைக்கு யாருக்கு கோபம் வந்து விட்டது, இந்த முனிவர் நம்ம வணங்க மாட்டேங்கிறாரு, சிவனை விட்டு நாம பிரிஞ்சிட்டோம்னா வெறும் சவம் தானே இருக்கும், வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சக்தி இழந்த நேரத்திலும் சக்தி அவர் பிரிஞ்சு போயிடறாங்க. சக்தி இழந்த நேரத்திலும் அந்த முனிவர் என்ன பண்ணாரு, ஒரு வண்டுருவம் எடுத்து சிவனும் சக்தியும் திரும்ப இணைகின்றார்கள் அர்த்தநாரீஸ்வரராக. அப்ப நெஞ்சுப்புறத்தை சக்தியை ஒதுக்கி நெஞ்சுப்புறத்தில் கோடு போட்டு ஒரு துளையிட்டு வெளிப்புறமாக வந்தால் வண்டுருவம் எடுத்து யாரு, பிரிங்கி முனிவராகப்பட்டவர். அந்த இடம் இன்றும் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஒரு புண்ணிய ஸ்தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதே போன்று நக்கிரனாகப்பட்டவன் சிவனை மட்டுமே வணங்குவேன் அப்படின்னு சிவனை மட்டுமே வணங்கிக்கிட்டு இருந்தார். அப்ப இந்த முருகப்பெருமான் என்ன வரும், அங்கே ஒரு விளையாட்டு பண்ண வேண்டும், அவரை திருமுருகாற்றுப்படை ஏற்றுவதற்கான ஒரு காரணத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக தேவலோகத்திலிருந்து ஒரு பூதத்தை வரவழைக்கின்றான். கற்கிமிகி அடிக்கக்கூடிய பூதத்தை வரவழைக்கின்றான். அந்த பூதத்தை வரவழைத்து இந்த நக்கீரனுக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக அந்த பூதம் ஒரு குறிக்கோளோடு வருகிறது. என்ன அப்படின்னா, சிவபூசை செய்யும் பொழுது எவர் தவறு செய்கின்றார்களோ அவர்களை பிடித்து கொண்டு போய் குகையில் அடைச்சி போட்டுரும். எங்கே? திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய குகையில். இப்படி
சிவபூசையில் தவறு செய்யக்கூடிய 999 முனிவர்களை கொண்டு போய் அந்த சிறையில் அடைச்சி வச்சிருக்கு. அதனுடைய குறிக்கோள் திட்டம் என்ன அப்படின்னா, 1000 பேர் மொத்தமாக வந்துட்டாங்க அப்படின்னா நாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். எண்ணங்களை கோடிக்கணக்கில் எண்ணலாம், எழுத்துக்களை லட்சக்கணக்கில் எழுதலாம், வார்த்தைகளை ஆயிரக்கணக்கில் பேசலாம். ஒரு மனிதன் வரம்பு மீறி பேச ஆரம்பிச்சா என்னாகும், நட்ட நடுவில் பரம்படிச்ச கதை மாதிரி போயிடும். வெள்ளாமை தலைந்து வளர்ந்துருக்கும், அது போய் பரம்படிச்சா என்னாகும், வெள்ளாமை கெட்டு சிரஞ்சு போகும். அப்படி போய்விடக்கூடாதுங்கிற காரணத்திற்காக இந்த பூதம் ஒரு திட்டத்தோட 1000 பேர் சேர்ந்த உடனே நாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சிருந்துச்சு. ஒரு நாள் பாருங்கள், நக்கீரன் சரவண பொய்யிலே பூசை செய்து கொண்டிருக்கிற, சிவபூசை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அங்கே உள்ள மரத்தில் வந்து இந்த பூதம் உட்காந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு இலையை பறித்து கீழே போடுது. அந்த கீழே விழுந்த இலை பாதி நீருக்குள்ளேயும் பாதி நிலத்திலையும் கிடக்கு. தண்ணிக்குள்ள பாதி, கரையில் பாதி. அந்த தண்ணியில் இருக்கிற பகுதி மீனாகவும் கரையில் இருக்கக்கூடிய பகுதி பறவையாகவும் மாறி ஒரு வித்தியாசமான ஜீவனாக இருக்கின்றது. எப்படி வாய் வழியாக சாப்பிட்டு வாய் வழியாக கக்குமோ, பறவைகளையும் சேர்க்க முடியாது, பறக்கக்கூடிய தன்மை உடையது. குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியதுன்னு வவ்வாலாகப்பட்டது, அது பாட்டுக்கு அந்த இடத்துல தலைகளை தொங்கும். அதை போன்று ஒரு வித்தியாசமான ஜீவனாக மீனாகவும் பறவையாகவும், மீன் தண்ணிக்குள்ள இருக்குது, பறவை கரையில் இருக்குது. இதை பார்க்கிறார் நக்கீரனாகப்பட்டவன். அப்படி பார்க்கும் பொழுது இது ஒரு வித்தியாசமான ஜீவனாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தவர் என்ன பண்ணார், பூசை செய்கிறதை விட்டுட்டார். இதுதான் தக்க தருணம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பூதம் என்ன பண்ணுச்சு, நக்கீரனையும் தூக்கிட்டு போயிடுச்சு. போய் அந்த குகையில் அடைச்சிட்டு நாம் நீராடி விட்டு வந்து இந்த 1000 பேரையும் சாப்பிடலாம் அப்படின்னு அது நீராடுவதற்காக அந்த பூதம் சென்று விட்டது. அப்போ அங்கிருந்த அந்த 999 பேர் என்ன பண்ணாங்க, பாவி நீ வந்துட்டியே, நீ வந்த காரணத்தினால, ஏன்னா அந்த பூதம் எங்களுக்கு நல்லா சாப்பாடு மற்ற கனிகள் காய்கள் பதார்த்தங்கள் எல்லாம் கொடுத்து எங்களை நல்லா வளர்த்து வச்சிருந்துச்சு. ஆனால் நீ வந்த காரணத்தினால இப்போ 1000 பேரை சேர்த்து உன்னோட சேர்த்து எல்லாரையும் சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த 999 பேர் என்ன பண்ணாங்க, நக்கீரனை திட்ட ஆரம்பித்தார்கள். நீ தான் இதற்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படி சொல்லி அவர்களை ஏசி பேசி சண்டை போட்ட காரணத்தினால நக்கீரன் என்ன பண்ணார், சிவனை வணங்கி அந்த நக்கீரன் அங்கிருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கினார். முருகப்பெருமான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவனாச்சே வந்தால் அந்த பூதத்தை அழித்து விட்டு அந்த 999 பேரும் இந்த நக்கீரனுக்கும் ஒரு சிறப்பை வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்து அன்று திருமுருகாற்றுப்பட்டை ஏற்றுவதற்கான ஒரு காரணத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். அப்போ அங்கே சொல்லால நக்கீரன் அடித்த காரணத்தினால அது ஒரு சிறப்பு ஏற்பட்டது. இங்கே பறவைகளை சொல்லால விரட்டு அப்படின்னு நீங்களும் சொல்லக்கூடிய காரணத்தினாலே உங்களுக்கும் அந்த நக்கீரனுக்கு எப்படி ஒரு சிறப்பு கிடைத்ததோ அதே போன்று ஒரு சிறப்பு கிடைக்கட்டும். அழகாக அற்புதமாக சொன்னீங்க. ஏன்னா இங்கே நக்கீரனாகக்கூடியவனுக்கு ஒரு சிறப்பு கிடைத்தது அப்படின்னு இப்படிதான் பாருங்க. நரகத்திலும் சொர்க்கத்திலும் இருக்கக்கூடிய நரகத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க, நாங்கள் மட்டும் நரகத்திலே இருக்கிறோமே, நாங்கள் சொர்க்கத்துக்கு வர முடியாதா அப்படின்னு கேட்கிற பொழுது அப்போ தான் இங்கே நரகத்தில் உள்ளவருக்கும் சொர்க்கத்தில் உள்ளவருக்கும் ஒரு போட்டி வைக்கப்பட்டதாம். இந்த போட்டி என்னவென்று சொன்னால், எல்லோருக்கும் ஒரு பானை நிறைய அங்கே உணவை வைத்து இந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்று சொன்னால், இந்த கையை மடக்காது அந்த பானையில் உள்ள எல்லா சாதத்தையும் சாப்பிட்டு முடிக்க வேண்டும். எவர் ஒருவர் முடிக்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்ல அப்போ சொல்லிட்டு போயிட்டார். அப்போ சொன்ன உடனே பாருங்க, இங்கு நரகத்தில் இருக்கக்கூடியவருடைய எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு அப்படியே இருக்கு. அப்போ தான் சிவன் வந்து கேட்குறாராம், என்ன நான் சொல்லிட்டு போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, எல்லாருடைய சாப்பாடு அப்படியே இருக்குது, சாப்பிடல யாருன்னு கேட்கும் பொழுது அப்போ தான் அவங்கெல்லாம் சொன்னாங்களா, எப்படி சாப்பிட முடியும், இந்த கையை மடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, கையை மடக்காமல் எப்படி அதை அள்ளி சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் சொன்னாரா, இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் நீங்கள் நரகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ சொர்க்கத்திற்கு வந்து பாருங்கன்னு என்று சொல்லும் பொழுது அங்கே எவருடைய பாத்திரத்திலையும் சாதம் என்பது கிடையாது, அந்த அன்னம் என்பது கிடையாது. அப்பதான் எப்படி சாப்பிட்டுருக்கு என்று சொல்லும் பொழுது இருவராக சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் அந்த அன்னத்தை அப்படியே எடுத்து மாறி மாறி ஊட்டி விட்டதுனால அங்கே அன்னமாக கூடியது காலியா போச்சு. அப்ப உலகத்திலே ஒருவருக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கு இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கம் என்பது கிடைக்கும். நீங்க தானும் திங்க மாட்டேங்கிறீங்க, அடுத்தவங்களுக்கும் திங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு எப்படி இந்த நரகம் கிடைக்கும்? நரகம் என்பது அழகாக விளக்கி கொடுத்தாராம். சரி, தாங்கள் இருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம், அழகுள்ள பருவம். சரி, உடைய பருவத்துக்கும் உருவத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு உங்களுக்கு தான், நீங்க மாப்பிள்ளை பார்த்து. ஆமா, பருவம் பாழாகுது இல்லையா, அதனால பருவ காலத்தை வேளாய் பருவ காலத்தை வீணாய் பாழாக்கி
விடலாம் அம்மா 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 மர்விய விதி தன்னை மர்விய விதி தன்னை மாற்றைய வரலாகும் சுவாமி சுவாமி. அம்மா, பிறப்பது விதி இறப்பது விதி, இடையில் நம்மை நாமே வாழ்க்கை பக்கப்படுத்திக் கொள்வதுதான் மதி அடைச்சக்கூடியது. விதி விதி என்பதெல்லாம் விதி விதி என்பதெல்லாம் வீண் வார்த்தை அல்லவோ அம்மா. விதி ஒன்றில்லாவிட்டால் விண்ணேது மண்ணேது சுவாமி. பாலுண்டு பசியார காலம் ஒன்று வேண்டும் அம்மா. பாலோடாயினும் சுவாமி காலம் அறிந்து உண்ண வேண்டும் சுவாமி சுவாமி. சிந்தவன் காலில் வந்து இப்படி தனியாளாகி செல்துணை புடம் காத்த சிறுகுடி வாழ்தல் என்றோ எங்கள் சொற்படி கேட்டு எங்கள் கழுகு மாமலைக்கு வந்தால் சுந்தரமதியே நித்திய சுகமுடன் வாழ்கலாமோ. புளியது பசுவின் தோளை போர்த்தி நடிகது உரம்பட நயங்கள் பேசி இங்கு பிச்சையாண்டி மகனை எனக்கு பெண் கேட்டு வந்தீரோ. அவனை செங்கதில் வேழவனை நான் மனம் முடிப்பேன் என்று எண்ணி இவ்விடம் வந்தீரோ. பகலும் அவசகை நீ விடுத்து பகலும் அப்பண்ணையர்கள் சொல்லத்தை இருப்ப செவி கொடுத்து சொல்லும் கிளம்ப. குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ ஓட்டம்மாய் சொல்ல வந்தீர் உமக்கென அக்கறையோ கைவரிசை செல்லாது போ. குட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை கட்டிசி மாட்டி உன்னை கட்டி மனம் முடிப்பேன் சொல்லும் வார்த்தை கிளம்பா. யாரை பார்த்து கூட்டுக் கொடுப்பது குறிவிட்டாய், நாகரிகம் ஞாபகத்தும் இல்லாமல் பேசிவிட்டாய். அறிவிலாருக்கு அறிவையும் அன்பிலாருக்கு அன்பையும் பண்பிலாருக்கு பண்பையும் இப்படி எல்லாருக்குமே கூட்டிக் கொடுப்பதன் வேலை. அதனால சூரிய ஸ்தபனத்திற்கு உன்னை அந்த முருகனுக்கு களிமண் காட்டாவிட்டால் நான் நாரதம் அல்ல, இந்த பார்வை இருக்கக்கூடிய முடிச்சு பிரம்ம முடிச்சும் அல்ல. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நான் சென்று வருகிறேன். நாராயண நாராயண நாராயண. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது. ஆமாம், நாரதர் இப்போ தான் கோபமாக போயிருக்கிறார். போய் எப்படியாவது முருகப்பெருமானம் தெரிவித்து முருகப்பெருமான் இல்லை, இவர் வேற யாரோ இருக்கட்டும். கந்தா கடம்பா காத்தியா கதிர் வேடா எங்கிருந்தாலும் விரைவில் வந்து என்னை ஆட்கொண்டு போவையாக. முருகா முருகா முருகா. ஆமாம்.